அரசு மருத்துவரை தாக்கிய விவகாரத்தில் விக்னேஷுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. தனது தாய்க்கு சரிவர சிகிச்சை அளிக்காததால் மருத்துவரை தாக்கியதாக கூறிய விக்னேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், கூடுதல் விவரம் என்ன? கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு தற்போது நீதிமன்றமானது தீர்ப்பளித்திருக்கிறது. குறிப்பாக 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வருகிற 27/11 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க 9வது சைதாப்பேட்டை 9வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று காலை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை புற்றுநோய் பிரிவின் துறை தலைவரான பாலாஜி என்பவரை சரியாக 10:30 மணி அளவில் பெருங்காலத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவமானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக மருத்துவரின் கழுத்தில் 2 இடங்கள், முதுகில் 4 இடங்கள், தோள்பட்டில் 1 இடம் என மொத்தம் 7 இடங்களில் கத்தியால் குத்தி தாக்கியது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் மருத்துவருக்கு ஆபத்தான கட்டத்தில் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது மருத்துவர் நல்ல நிலையில் இருந்து வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் விக்னேஷ் கிண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அவரது தாயாருக்கு புற்றுநோய் இருந்து வந்ததாலும் அவருக்கு சரியான முறையில் சிகிச்சை மருத்துவர் பாலாஜி அளிக்கவில்லை என்பதாலும் தனது தாயாருக்கு மோசமாக ஆகிவிட்டதால் அதற்கு மருத்துவர் பாலாஜி தான் காரணம் என கூறி அவர் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதும் போலீசார் விசாரணையை விக்னேஷ் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் கைது செய்யப்பட்ட விக்னேஷ் மீது 7 பிரிவுகள் கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக கொலை முயற்சி, அரசு ஊழியரை தாக்குதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது சைதாப்பேட்டை 9வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன் வருகிற 27 வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கும்படி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரை சிறையில் அடைப்பதற்காக போலீசார் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றனர். அன்பரசன், தகவலுக்கு நன்றி.